اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أن أم العطية رضي الله تعالى عنها قالت: كنا نؤمر بالخروج بالعيدين والمخبأة والكبر. قالت: الحيض يخرجن فيكن خلف الناس يكبرن مع الناس. وقال النبي صلى الله عليه وسلم: صدق رسول كريم. பெருநாள் தினத்தை பற்றி இதற்கு முன்னுள்ள பாடங்களில் பார்த்தோம். தொழுகை, பெருநாளுடைய தொழுகைகளை பற்றி அதனுடைய விஷயங்களை, எஞ்சியுள்ள சட்டங்கள், பெருநாள் தொழுகையில் பெருநாள் அன்று எது கூடும் எது கூடாது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பெருநாள் தொழுகை என்றாலே தொழ வைக்கக்கூடிய இடம் திடலாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் திடலில் இருக்க வேண்டும். ஏன் அந்த திடல்ல வைக்கணும், மைதானத்தில் வைக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றோம் என்றால் அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அதில் ஒன்று உம்மு ஆத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது: பெருநாள் அன்று பெண்களாகிய நாங்கள் தொழுகும் திடலுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டியது இருந்தது. திரைமறைவில் உள்ள பெண்களையும் கன்னி பெண்களையும் புறப்பட செய்ய வேண்டியதாகவும் கட்டளையிடப்பட்டோம். மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தொழுகும் திடலுக்கு சென்று மக்களுக்கு பின்னால் இருக்க வேண்டும். மக்களுடன் சேர்ந்து தக்பீர் கூறுவார்கள். இது ஒரு விஷயம். பெண்கள் அவர்களும் அந்த பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ளலாம். திடலாக இருக்கும் பொழுது எது ஹராம் ஆகுமோ, அதாவது பள்ளிக்கு வருவது அவருக்கு ஹராம், குர்ஆன் ஓதுவது ஹராம், தவாப் செய்வது ஹராம். யாருக்கு? மாதவிடாயான பெண்களுக்கு. தொழுவது அவர்களுக்கு தடை. இவர்கள் கூட இந்த திடலுக்கு வரலாம். திரைமறைவு என்று சொல்லக்கூடியவர்கள் இத்தாவுடைய காலத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். இந்த திரைமறைவுக்கு பின்னால் தான் இருக்கக்கூடியவர்கள். இந்த பெண்கள் எல்லாம் இவர்களும் அந்த திடலுக்கு வந்து பெருநாள் அன்று அவர்கள் தொழுகையில் கலந்து கொள்வதற்காக வேண்டிதான், எல்லா நபர்களும் கலந்து கொள்வதற்காக வேண்டிதான் திடலில் வைக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அந்த திடலில் வைப்பதின் காரணமாக பெருநாள் தொழுகைக்கு முன்பும் சரி பின்னும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு எந்த ஒரு சுன்னத்தையோ நபிலையோ எந்த ஒன்றையுமே தொழுது கிடையாது. எந்த ஒன்றையுமே தொழ மாட்டாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்து விட்டால் அதற்கு பின்னால் பெருநாள் அன்று பெருநாள் தொழுகை தான் தொழ வேண்டும். பாக்கி எந்த ஒரு முன் சுன்னத்தோ பின் சுன்னத்தோ எந்த ஒன்றுமே கிடையாது. ஏன்? பள்ளிவாசல் வைக்கப்பட்டால் பள்ளிவாசல் வந்து என்ன செய்யணும்? கண்டிப்பாக தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய 2 ரக்காத் தொழுது தீரணும். தொழுகாமல் அமரக்கூடாது. அப்படிங்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு சூழ்நிலைகள் இங்கு பள்ளி வாயில்களில் வரக்கூடிய சமயங்களில் வரும். இதெல்ல அந்த விஷயங்கள் இல்லை. அப்ப அது தொழ வேண்டாம் என்பது 2வது காரணம். 3வதாக, இந்த பெருநாள் அன்று விளையாட்டுகள், கேளிக்கைகள், கூத்துகள் செய்து கொள்ளலாமா? தங்களுடைய அன்புகளை, பரஸ்பரத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆனந்தத்திற்குரிய விஷயங்களை செய்து கொள்ளலாமா என்றால் செய்து கொள்ளலாம். செய்வதற்காக ரசூலுல்லாஹி அனுமதிச்சிருக்காங்க
இப்ப ஒரு தொடர்கள் இதுபோல் இருக்கும் பொழுது, மக்கள்கள் கூடும் பொழுதுதான் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லா நபர்களும் ஒன்று கூடக்கூடிய சமயங்களில் அந்த இடங்களில் இந்த பரஸ்பரங்கள் எல்லாம் நடைபெறும். அதே சமயத்துல மேல சொல்லிக்கிட்டு இருந்தோமே, இந்த பெண்கள் வர வேண்டும் அப்படின்னு சொன்னோமே, அதுலவும் அனுப்பக்கூடிய சமயங்களில் எப்படி அனுப்பிச்சிருக்காங்க ரசூலுல்லாஹி வச்சிருக்கோம். முதலில் கன்னி பெண்களையும் திரைமறையில் இருக்கக்கூடிய பெண்களையும் முதல்ல ரசூலுல்லாஹி வெளியே போச்சுருவாங்க. அதுவே ஆண்களை வெளியே விட மாட்டாங்க. திடவே நீங்க ஆண்களையும் இளைஞர்களையும் யாரும் வெளியே போகக்கூடாது. இவர்கள் முதன்மையாக வெளியேறிவிட வேண்டும். இவர்கள் சென்றதற்கு பின்னால் மற்ற பெண்கள் இவர் வெளியே செல்ல வேண்டும், திரையை விட்டு வெளியேற வேண்டும். அவர்கள் சென்றதற்கு பின்னால் தான் சிறியவர்கள், அதாவது குழந்தைகள், ஆண் குழந்தைகள், வாலிபர்கள், அதற்கு பின்னால் பெரியவர்கள் வெளியேற வேண்டும். இந்த முறைகளில் தான் நாம் ஒரு திரையில் வைக்கும் பொழுது எல்லா நபர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பதாக இருந்தால் வெளியேற்றக்கூடியது இருக்கணும். இல்லைங்க 2 வாசல் இருக்குங்க, 2 வழி இருக்குதுங்க, அவங்க அங்கிட்டு போறாங்க, நாங்க இங்கிட்டு போறோம், அந்ததான் கூடாது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு தவறுக்கும் இடம்பாடுகள் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதில் இஸ்லாம் தெளிவாக இருந்து நமக்கு மார்க்கம் சொல்லி தருது. ரசூலுல்லாஹி அது தெளிவாக சொல்லி தந்திருக்காங்க. நாங்க இங்கிட்டு போறோம் செய்து போறோம்னு சொன்னோம்னா வேகமாக சில இளைஞர்கள் இருப்பாங்க, வேகமா போய் அங்க போய் இருந்துருவாங்க. ஏதோ ஒன்றுடைய தவறுகள் நடந்து விட்டால் அதற்குரிய சிக்கலுக்கு இடம் அளித்து விடும். அதற்காக தான் நம்மளுடைய எதிராக அதை தடை செய்யப்படுது. அப்படி அனுப்பிச்சு விடக்கூடாது. அடுத்து விளையாட்டுகளுடைய விஷயங்கள் வரும் பொழுது வீர விளையாட்டுகள் விளையாடுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அனுமதிச்சிருக்காங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடியது, சிறியவர்கள் பாட்டு பாடி இருந்தாங்க. 2 சிறியவர்கள் பாட்டு பாடக்கூடிய சமயங்கள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அது பாட்டு எப்படி டஃப் அடிச்சு பாட்டு பாடுறாங்க. டஃப்ல சலங்கை இல்லாத டஃப் இருக்கணும், சலங்கை வச்சு டஃப் கூடாது. சலங்கை இல்லாத டஃப்பை வைத்து அழித்துக் கொண்டு பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலே ஷைத்தான் வந்துட்டான் பாரு அப்படின்னு கொஞ்சம் கடிந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஏன் பாட்டு பாடுறது கூடாது அப்படிங்கிறது அவங்க முழுமையாக வழங்கி கொண்டு சொன்னாங்க. அந்த போல வழங்கி டஃப் அடிச்சு படிக்கிறாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹி இருந்தாங்க, அபூபக்கரை விடுங்க, அவங்க விடுங்க. தப்பு சலங்கை இல்லாமல் அடிக்கும்போது அது இசை கிடையாது, நீங்க விடுங்கன்னு சொல்லிட்டு பெருநாள் அன்று இன்றைய நாள் நமக்குரிய பெருநாள் ஆகும். எல்லா நபர்களுக்கும் ஒரு பண்டிகை காலங்கள் வரக்கூடிய சமயங்களில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போன்று இன்றைய நாள் நம்முடைய குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கட்டும், அவருடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்தட்டும். அதற்காக அவங்க நினைஞ்சுங்க, விட்டுங்க, அவங்க பாட்டு படிக்கட்டும், தப்படிச்சு பாட்டு படிக்கிறாங்க, தவறு கிடையாது, அவங்க செய்யட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி அனுமதிச்சிருக்காங்க. தப்பு அடிப்பதற்கு அங்கே ரசூலுல்லாஹி அனுமதிச்சாங்க. அடுத்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நாங்க இது போல நான் இருந்துட்டு இருக்கையில என்னுடைய வயது ஒரு இளைஞர் பருவம், இளைஞருடைய பருவம். இந்த சமயத்துல விளையாட்டுகளை பார்க்கணும். இந்த கன்னி பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18-20 வயசு பிள்ளைகள் பாத்தீங்கன்னா விளையாட்டுகளை அவங்க பார்க்கறதுக்கு ஆர்வப்படுவாங்க. இந்த பெருநாள் கொண்டாட்டு போட்டோம்னா அந்த இதுக்கெல்லாம் வேகமா வரக்கூடியது இவங்கதான் வருவாங்க. அது அந்த வயதுடைய தேட்டம் வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சிருப்போம். அதனால இப்ப விளையாட்டு இந்த வயசுல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் அந்த வயசுல இருந்தேன். இப்ப இந்த சமயத்துல அங்க ஒரு பெருநாள் வந்தாங்க ஒரு கூட்டத்தினர்கள். அவர்கள் கத்தி சண்டைகள், சிலம்பாட்டங்கள், ஈட்டி இதெல்லாம் போல இருவதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சேன், பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டேன். ரசூலுல்லாஹி இருந்தாங்க, எனக்கு முன்னாடி நின்று தோல்ல இருந்த துணியை போட்டு இப்படி குடிச்சுட்டு நின்ட்டாங்க. என்னுடைய கழுத்து முதல் நான் அவர்களுடைய தோளின் மீது என்னுடைய தாடையை நாடிக்குடியை வச்சு அப்படி பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களே சொல்றாங்க, நான் அப்படி ஒரு இலக்கிய பருவம் சமயம்
எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், எந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் அந்த விளையாட்டுகளை, அவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை மணிக்கணக்கில் நான் நின்று பார்க்கும் அளவிற்கு பார்த்துக் கொண்டு இருக்க வரையும் ரசூலுல்லாஹி அந்த இடத்தை விட்டு நகல்ல சரி போய் பார்த்தது போதும் அப்படின்னு என்ன வரக்கல. நானா சளி படத்தை என்ன செஞ்சேன், நம்ம போதியாக சொல்லலாம் ரொம்ப பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும் அளவிற்கு போகும் வரை ரசூலுல்லாஹி காணித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. ஆக விளையாட்டுகள் என்பது கூடும். பெருநாள் அன்றி இன்னைக்கு பல இடங்கள்ல இதெல்லாம் தொலைச்சிட்டாங்க. பல இடங்கள்ல பெருநாள் அன்று பல போட்டிகள் நடத்துவாங்க, பல விளையாட்டுகள் நடத்துவார்கள், பல விஷயங்கள் நடத்தக்கூடிய சமயங்களில் அந்த ஊர்களுடைய ஒரு குழந்தைகள் தங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய ஊரை விட்டு வெளியே செல்லாமல் இருந்தார்கள். எங்கு இதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் குறைத்தார்களோ இன்று இளைஞர்கள் என்ன ஆகிவிட்டார்கள், இவர்கள் தங்களுடைய போக்கில் கண்கோண போக்கில் தங்களுடைய ஜாதியை வெளிப்படுத்துகின்றோம் என்பதாக தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு தங்களுடைய உயர்வான உயிரையும் இழக்கும் அளவிற்கு வந்து விடுகின்றார்கள். அது காரணம் நம்ம ஒண்ணு, நம்முடைய ஊரில் அந்த ஒரு கட்டுப்பாடுகளை அந்த ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கணும். முன்னோர்கள் செய்து வைத்தது சாதாரணமான ஒன்று அல்ல. நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் செய்து வைத்ததெல்லாம் நமக்காக வேண்டி காட்டிக் கொடுத்ததெல்லாம் குர்ஆன் ஹதீஸிற்கு அப்பாற்பட்டு செய்யவில்லை என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எதை படித்தோம் எதை கேட்டோம் அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்பாக்கியத்தை தந்தார் உருவானாக. வாஹர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.